நீங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்தது நான் சொன்னா நீங்க ஃபைல் சொல்லணுமா இல்லையா? அவன் அந்த மைக்கை தான் கதை செய்யும். ஐயா ஒரு நிமிஷம் தாங்க. ஐயா வேண்டாம். ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போங்க. இல்லாட்டி எல்லாரும் கவனிக்கிறது தான். ஒரு ஆளோட கருத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்க எந்த கருத்தை நிப்பாட்டா நான் எழுதி போறோம். ஒரு நிமிஷம் போறோம். அந்த மைக்கை நிப்பாட்டுங்க வேர்டு சொல்ல போறாங்க. அப்படி எல்லாம் அவரே நிப்பாட்டுங்க. எங்கட மைக்கை நிப்பாட்டுறாங்க. ஒரு தடவை தேவையில்லாம கலைக்கல. தேவையில்லாம நீங்க கலைக்க இந்தபடியா தான் நாங்களும் கலைக்கிறாங்க. இந்த அப்பா இங்கதான் உயிரை கொடுத்தவர். சரி எந்த அப்பா பத்தி தேவையில்லாம கட்டப்பட மைக் ஓபன் பண்ணி நீங்க சரியான போல. நீங்க என்னுடைய மைக் ஓபன் பண்றது உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல? இந்த சர்வர் எடுத்துக்காட்டு வந்தே இருக்கே. பில்டிங் கட்டி ஒரு வருஷமா இல்ல ஒரு வரைக்கும் தெரிஞ்சாங்க. உங்களுக்கு பிரேசபையில உங்களோட ஏரியாவில் இப்படி காணொலி ஏறுறதுல உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ராமநாதன் இல்லதாசா இது பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு அப்படி தேவையில்லை. இப்படி கள்ள பிரேசம். சரி சரி சரி. நாங்கள் தேவைகளுக்காக மேலதிக நீர் தேவைப்படுகின்றது. கடந்த கெமிக்கல் மற்ற பல்வேறு பிஓ இந்த ப்ரொஜெக்ட் மற்றது மாவட்டத்தில் பொதுமக்கள் 21-22-23 சொல்லியிருக்கிறார். இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது. நான் பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டு கட்சி 2ஆம் ஆண்டு நாங்கள் பிரதேசனா பதிஞ்ச பிள்ளைன்னு சொல்லி இப்போ எனக்கு ரீரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். இப்பதான் சப்மிட் பண்ணி கோபால் நீங்க அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியாது. ரீரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணுங்க. அதுக்காக நாங்கள் இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஓடிட்டால வந்து பார்த்துக்கோங்க. ஓடி குவாரி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஏதாவது ரெக்ரிகேஷன்கள் தவறுகள் இருந்தால் அதை நான் நிகழ்ச்சி செய்ய பிரதேசபை நடவடிக்கை எடுக்கல சொல்லி எங்களுக்கு பிரதேசபையோட உள்ளூராட்சி ஆணையாளர் உதவி ஆணையாளர் உள்ளூராட்சி சிங்களமாக இல்லை உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அல்லது உங்களோட பிரதேசபை இல்லாமல் உங்களுக்கு அறிவிக்கப்படுது உங்களோட செயலாளர். சரி இப்போ உங்களுக்கு முறைப்பாடா நாங்கள் இதை சொல்லணுமா எழுதி தருவோமா? எடுக்கணும்னு சொல்ல எங்களுக்கு அந்த அடுத்த டிசிசி மீட்டிங் பிரதேசபை எங்களுக்கு போட்ட வழக்கோட வாங்க. ஒருபடியா இப்ப இந்த அர்ஜுனா சொல்ற விஷயத்தோட ஒரு பக்கம் பார்க்கணும் என்னன்னா, அதாவது உள்ளூராட்சி சபையினுடைய ஆணையாளர் அல்லது செயலாளர் இது பொறுத்து சொல்லு ஐயா ஒரு நிமிஷம் தாங்க. ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போங்க. இல்லாட்டி எல்லாரும் கவனிக்கிறது தான். ஒரு ஆளோட கருத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்க எந்த கருத்தை நிப்பாட்டா நான் எழுதி போறோம். ஒரு நிமிஷம் போறோம். முதல் நீங்கெல்லாம் ஒரு நிமிஷம் போறோம். ஒரு நிமிஷம் பொறுங்க ஐயா. ஒரு நிமிஷம் நான் அவரை பற்றி காய்க்கல அமைச்சர் இல்ல இல்ல நான் இல்ல என்ன எந்த பேரை சொல்லி இந்த அப்பா பற்றி காய்ச்சபடியா நான் சொல்றேன். இந்த மண் அதிசாரரை பற்றி சொன்னாங்க தான் சொன்னேன். ஐயா அது கொஞ்சம் வாய்மொழி சொல்லுங்க. நீங்க எல்லாம் மீட்டிங் நடத்துறீங்க. ஐயா இந்த மண்ணுல வாழ்ந்த ஒவ்வொரு அந்த மைக்கை நிப்பாட்டுங்க வேர்டு சொல்ல போறாங்க. அப்படி எல்லாம் அவரே நிப்பாட்டுங்க. எங்கட மைக்கை நிப்பாட்டுறாங்க. ஒரு தடவை தேவையில்லாம கலைக்கல. தேவையில்லாம நீங்க கலைக்க இந்தபடியா தான் நாங்களும் கலைக்கிறாங்க. அந்த மைக்கை நீங்க வேணுங்க ஒரு தயவு செய்து அந்த மைக்கை வேணுங்க. அந்த மைக்கே போயிட்டு நான் சொல்லுவேன். இல்ல இல்ல நான் மீட்டிங் நடத்த விட மாட்டேன். என்னடா நான் கதை எனக்கு என்ன பற்றி சொன்னதுக்குரிய பதில் நான் சொல்ல நீங்க விடையில அதுக்கான கிளம்பி இல்ல 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 என்ன பற்றி நீங்க சொல்ல அனுமதி விட்டு போட்டு இல்ல 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 தலைவர் என்னடா சரியான பரமாற்றம் என்ன அவமானிக்க பண்ணி போட்டு இந்த பதில கேட்காம வேற வேற வகையில அது வேற பிரச்சனை. ஐயா ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி நீங்க இந்த மைக் ஓபன் சரியான போல சரியான மைக் ஓபன் இருக்கு. மைக் ஓபன் இருக்கா சரியான போல நீங்க அப்படி செய்ய இயலாது. நான் உங்க அம்மா அப்பா பற்றி காய்ச்சா பிறகு உங்க மைக் ஓபன் என்ன கேட்டீங்க? நான் உங்க கொஞ்சம் நேரம் நான் எந்த அப்பா இங்கதான் உயிரை கொடுத்தவர். சரி எந்த அப்பா பற்றி காய்ச்சா மைக் ஓபன் இருக்கு. நீங்க சரியான போல அப்பா பேசுற பிரச்சனை இல்லை. இது அபிவிருத்தி குழு கூட்டம். சரியா அபிவிருத்தி பற்றி பேசுவோம். சரியா அதுகள் பிறகு பேசுவோம். இல்ல இல்ல ஐயா நீங்க இல்ல 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 நோ சான்ஸ்
மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்க இல்ல, இல்ல. தலைவர் இல்ல தலைவர் நீங்க மைக்கை பங்கனா இல்ல என்ன பண்ணி நோக்கப்பட்ட ஒரு விமர்சனம் பையன் வச்சுதான் இல்ல நீ அப்படியே நாளைக்கு போவேன் என்னடா இது அவங்களுக்கு சமன் ஐயா நீங்க புலவிடாங்க ஒரு தலைவரா நீங்க புலவிடையலாம் நான் பிள்ளை குடைகளா இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்தா இல்ல அவே காய்க்க முடியும் அவே காய்க்க முடிக்க சொல்லுங்க இல்ல தலைவர் மீட்டிங் அதெல்லாம் அப்படி கொண்டு வாங்க நீங்க அஜெண்டா அப்படி போகட்டும் அடுத்த தடவை இல்ல தலைவர் இது வந்து என்ன அவமதிக்கிறதுக்கு நீங்க உடந்தையாகிறதுக்குரிய ஒரு விடயம் என்னண்டா தலைவர் இதுல உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு நாளை மாதிரி இந்த கூட்டத்தை நடத்துவோம் சரிதானே முதலம் வந்து தேவையில்லாத கதையில் கதைக்கப்படியால் எல்லாம் குழம்புது சரிதானே ஊழல் குற்றச்சாட்டுகள் யாருக்கும் எதிராக இருக்கிறதா வந்து அதுக்கு எதிராக வந்து எடுக்க வேண்டிய இடத்துல வந்து போய் எடுக்கிறது ஒரு பேரா கூட்டி வச்சுக்கொண்டு மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது எந்த இல்ல நீங்க செய்யற என்னடா நீங்க என்ன பிரிவிலேஜ் பிரீச் பண்றீங்க என்னடா நீங்க என்ன இங்க அவமானப்படுத்துறீங்க கூப்பிட்டு இல்ல உங்களை அவமானப்படுத்த இல்ல நீங்க என்ன மைக் ஆஃப் பண்ணி வைப்பீங்க எல்லா மட்டாக மைக்கை ஆன் பண்ணி போட்டு என்ன மைக் ஆஃப் நீங்க பேச வேண்டிய விஷயங்களுக்கு இல்ல என்னுடைய கருத்தை கேட்க வேண்டிய கடமை இருக்கு இல்ல உங்களோட பிரச்சனை நான் இப்ப கேட்க போறேன் என்னுடைய பிரச்சனை கேட்கும் என்னுடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது மத்தவங்க பிரச்சனைகள் பேசலாம் யாரை கட்டிங்க மைக் ஆஃப் பண்ணீங்க நான் தான் சொன்னேன் விளங்கல நான் அப்படா மற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு மைக் ஆன் பண்ணி போட்டு இது என்ன இது வேலை இது பிரிவிலேஜ் பிரேக் பண்ற வேலை சரிதானே ஆவே நீங்க தயவு செய்து மைக் ஆன் பண்ணுங்க மரியாதையா நீங்க அடுத்து தலைவர் நான் சொல்றேன் நீங்க தயவு செய்து இல்ல தலைவர் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுமோ நீங்க வேணுமென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில ஏற்றி வச்சுக்கொண்டு அவமானப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்த சரிதானே இல்ல இப்ப நான் உங்க அம்மா அப்பா நீங்க குறைக்கு பிறந்தேன்னு சொன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா பதில் சொல்லணுமா இல்லையா நீங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்தேன்னு நான் சொன்னா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா அவன் அந்த மைக்கை தாங்க தயவு செய்து ஐயா தயவு செய்து மைக்கை தாங்க மைக்கை பண்ணி வைக்கிறது இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்ல மைக்கை தாங்க தயவு செய்து ஐயா தயவு செய்து மைக்கை தாங்க மைக் ஆஃப் பண்ண வேண்டாம் மைக்கை ஆஃப் பண்ண வேண்டாம் மத்த விஷயங்கள் பேசி கொடுத்தாங்க நீங்க நேரத்துல கொடுங்க வேறு நேரத்துல கொடுங்க சட்டப்படி மைக் தலைவர் நீங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தா அது மாதிரி அவமானம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு நீங்க வேணும்னா தேசிய பட்டியல வந்திருக்கலாம் நான் தேசிய பட்டியல வரையில எந்த அடிப்படையில் நீங்க மைக் ஆஃப் பண்ணி தலைவர் நீங்க எந்த அடிப்படையில் பேச வேணும் சரியா மைக் நீங்க மைக் ஆன் பண்ணுங்க முதல்ல மைக் வேற நான் என்ன சொல்ல வரேன் அந்த விஷயம் தான் கேளு நான் என்ன சொல்ல வரேன்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க கூப்பிட்டு வச்சு போட்டு மைக் ஆஃப் பண்ணி என்ன விளையாடி கொண்டு நீங்க தேவையில்லாத வேலை ஒரு ஆள் என்ன நோக்கி ஒரு கருத்து சொன்னா அதுக்குரிய பதில் சொல்ல வேண்டிய அனுமதி எனக்கு இருக்கு நீங்க ஒரு ஆளை கதைக்க விட்டு போட்டு அதுக்குரிய பதில் எனக்கு சொல்லலாம்டா இந்த மண்ணு தான் எங்க அப்பா உயிரை கொடுத்தா இந்த கருத்துக்கான இல்ல நீங்க செய்யற ஒரு மாபெரும் நன்மை உங்களோட பிரச்சனை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க என்னோட எந்த பிரச்சனை இல்லையே இது வந்து இயக்கத்துல பிரச்சனை இது ஒவ்வொரு விடுதலை போராட்டம் இருக்கிற பிரச்சனை ஐயா பேசலாம் நீங்க பேசலாம் அவ்வளவுதான் இல்ல நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க நீங்க மைக் ஆஃப் பண்ணது முதலாவது பிள்ளை யாரை கட்டிங்க மைக் ஆஃப் பண்ணீங்க நீங்க என்னுடைய மைக் ஆஃப் பண்றது உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல இந்த சேவல் எடுத்து காட்டு வந்தே இருக்கல இல்ல நீங்க போய் சேவல் எடுத்து காட்டுங்க ஐயா நீங்க இல்ல முதல்ல அது நாங்க தமிழ்நாடு இருக்குது என்ன விஷயமா இல்ல நீங்க ஐயா இதுதான் லாஸ்ட் போனிங் ரைட் அடுத்த அஜெண்டாவின் பிரகாரம் கிளிநொச்சி மாவட்ட இதுல கடிதம் போடப்பட்டிருக்கின்ற இரண்டமடு கமக்கார அமைப்புகள சம்பளம் என்னும் பெயர் தொடர்பான இந்த கடிதத்துல போட்டீங்கன்னா இந்த அமைப்பு வந்து பதியப்படாத ஒரு அமைப்பு வந்து கோப்பாவில் இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க கடந்த தடவை 2 தடவையும் இந்த அமைப்புக்கான தலைவரை கூப்பிட்டு நீங்க ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருந்தாங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. இதுல ஊழலோட ஆதாரங்களோட தந்திருக்குது. கோப்பா குழுவில் இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு மில்லியன் கணக்கா பணம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஜிஐ முடந்தே இந்த கடிதத்தில் இருக்கு. எனக்கு அது தெரியாது. நீங்கள் 2 பர்த்டே கேக் வெட்டின படமும் நீங்க அனுப்பப்பட்டிருக்கு. எனக்கு இது தொடர்பாக விளக்க சொல்லுங்க. இதுல எனக்கு தெரியல, இந்த கமக்கார அமைப்பு விடுதலை புலிகளின் காலத்திலிருந்து அந்த கமக்கார அமைப்பை விடுதலை புலிகள் ஆரம்பிச்சு அந்த நான் இதை கேட்கலாதானே விடுதலை புலிகள் நான் கேட்கறது முழுக்க எல்டிடிக்கு கதாகிறேன் மங்கஹான்னே மிக இது வந்து உங்களுக்கு கீழே தானே இது பதியப்பட்டிருக்கிறது. விவசாய திணைக்களத்துக்கு அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் நான் கேட்கறது முழுக்க அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் யார் வந்திருக்கா? கோப்பாக்கு போன சம்பந்தம் எனக்கு தெரியாது.
கோப்பா மற்ற அறிவுகள் அவைக்கு சம்மந்தமாக ஆனால் இந்த அமைப்பு 2014ஆம் ஆண்டு அமைப்புக்குரிய ப்ரொவிஷனில் 15 இருந்தது. சம்பளம் மட்டும் அமைப்புக்குரிய ப்ரொவிஷன் எங்களுக்கு 2 வகையான இதுல ப்ரொவிஷன். நீங்கள் கடிதம் போட்டுக்கிறீர்கள் பாவனா திருவரன்றது நீங்களா? நீங்கள் தான் போட்டுக்கிறீர்கள் பதிய ஏழாம் 2 ப்ரொவிஷன் கொண்டு ஃபெடரேஷன் பதிகிறதுக்கு ஒன்று பாமோகன்ஷன் பதிகிறதுக்கு ப்ரொவிஷன். இப்போ 2016ஆம் ஆண்டில் பாமோகன்ஷன் பதிகிற ப்ரொவிஷன்லாம் இதை ஃபெடரேஷன் பதிஞ்சிருக்கு. அப்படி எங்களால் ஃபெடரேஷன் சொல்லி பாமோகன்ஷன் ப்ரொவிஷனுக்கு பதியலாகிறது எங்களால் எங்களோட இன்டர்னல் ஆடிட்டால் கண்டுபிடிக்கப்பட்டவரையாக நாங்கள் அந்த அமைப்பு ஒரு ரெக்டிஃபிகேஷனுக்கு நிலவரன்றதுக்காக மாவட்டத்தில் ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. மாவட்ட ஃபெடரேஷன் இருக்குது. இருக்கிற வழியாக ஃபெடரேஷன் தொடர்ந்து கொண்டு போகிறார். பதிகிறதுக்கு ஏற்பாடு செய்கிற வழியாக ஒரு அமைப்பாக பதிக்கிறதுக்கு நான் அடிக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அந்த காசுகள் அறவிட்டது செலவழித்தது எல்லாம் நான் அமைப்பாலாம் செய்திருக்கிறேன். அந்த அமைப்பாக கிட்டத்தட்ட 202 ஒரு கோடி கிட்ட இன்னும் இதில் ஆடிட் ரிப்போர்ட் கிடக்குற ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினலாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மொத்த அசெட்ஸ் வந்து இருக்கிற 1 லட்சத்துக்கு மேலே மொத்த அசெட்ஸ். ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்றது ஊழலண்டு நாங்கள் அதை சொல்ல வரையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா ரைட்ஸில் கூட்டத்திலே சேர்க்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தான் அவர்கள் செய்யப்படும். அடுத்த நோக்கம் என்னென்னா தங்களோட கமிட்டியையும் சொந்தப்படியையும் கூப்பிட்டு தான் செலவழிச்சுக்கணும். நாங்கள் பேமெண்ட்டுகள் செய்யல சில தவறுகள் பேங்கால் கேஷால் பேமெண்ட் செய்திருக்கலாம். அதை நாங்கள் இல்லை பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு உங்களோட அக்ரிகேட் டிபார்ட்மெண்ட்டே கீழே நடந்து கொண்டு இருக்கு. அதுக்குரிய சிங்கள கடிதங்கள் அடக்கி எனக்கு வாசிக்க தெரியாது. சரிதானே? ஆகவே நான் கேட்குறேன் என்றால் நம்முடைய அக்ரிகேட் டிபார்ட்மெண்ட்டுகளால் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கே பதிவு செய்திருக்கீங்க? ஃபெடரேஷன் என்றதை அமைப்புக்குரிய ப்ரொவிஷனில் பதிவு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஃபெடரேஷன் என்று பதியலான்னு தான் நாங்கள் நீங்களாம் தமிழ் மொழி தான் ஃபெடரேஷன் அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஃபார்ம் ஆர்கனைசேஷன் என்றதான் நாங்கள் 2 ப்ரொவிஷன் இதில் நீங்கள் போட்டுக்கிறது வந்து இரண்டு ஃபார்ம ஃபெடரேஷன் என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க? பதிவு 7 ஆண்டு இரண்டா ஃபெடரேஷன் அபிவிருத்தி அதனுடைய பயிற்சிகள் கூட்டம், அதாவது சிறுபோகத்தில் இவ்வளவு நீரை இவ்வளவு இடமடைவுகளில் 21,000 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. இப்போ நாங்கள் இதில் விவசாயம் செய்வோம்னா குளத்தில் இவ்வளவு உயர நீர் இருக்குன்றது அடிப்படையில் இவ்வளவு ஏரியாவில் நாங்கள் விவசாயம் செய்ய போகிறோம்ன்றது. அப்போ 28 கமக்கார அமைப்பு இருக்குது. அப்போ 28 கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுக்கிறதுக்கு தொகையான. அப்போ நிச்சயமா இந்த பெரிய குளத்துக்கு கீழே எல்லா கமக்கார அமைப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு பொதுவான ஒரு அமைப்பு தேவை. அப்படியே இருந்தால் தான் இந்த நீர் விநியோகம் என்றால் பயிற்சிக கூட்டங்கள் நீர் விநியோகம் இப்போ பொதுவான தீர்மானத்துக்காக முதல் ஒரு நீண்ட காலம் நான் சொல்றது விடுதலை புலி காலத்தில் ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு அமைப்பை 2016ஆம் ஆண்டு அவைகள் கொண்டு வந்து இதில் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கு என்ன நடந்தது என்றால் உண்மையாக அதிண்ட பெயர் இன்னும் சம்மேளனம் என்று வந்திருக்கக்கூடாது. இரமட கமக்கார அமைப்பு என்று வந்திருக்கணும். இரமட கமக்கார சம்மேளனம் என்று வந்திருக்கு. சம்மேளனம் என்றால் அது மாவட்டத்தை பிரிந்திருப்பார். மாவட்டத்தில் இரமடு ஒரு குளம் கரையான ஒரு குளம் அக்கரையானங்களே இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் தான் அந்த ஏற்பாடு சொல்லுது என்னென்னால் உங்களோட பேரை மாற்றுமோன்னு சொன்னோடைய அந்த அமைப்பு இயங்கினது இப்படி என்று சொல்லிடுறேன். அது காணிக்கு உரம் கொடுத்த நாங்கள் கூட இந்த ஒரு ரிப்போர்ட்ல கிடக்கு. அந்தந்த அமைப்புகள் செய்த ரிப்போர்ட்ல கிடக்குது. விடுவிக்கப்படாத ஆமி வச்சிருந்த காணிக்கு உரம் கொடுத்த கூட இதுல கிடக்கு. எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற எங்களுக்கு கட்டாய குளத்துக்கு கீழே ஒரு பொதுவான அமைப்பு தேவை. இல்லை என்றால் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பெரிய குளத்துக்கு கீழே தீர்மானம் எடுக்கலாம். 28 அமைப்பிற்கு இன்னும் அமைப்புகள் கூடிக்கொண்டு போகுது. ஏனென்றால் 21,000 ஏக்கர் ஒரு 1,500 ஏக்கருக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அமைப்புகள் தனியார பதிவு அதெல்லாம் சரி. பொதுவான அமைப்பா தானே சம்பளமா பதியலாம். பொதுவான சம்பளம் இருக்கு. இரநமடு சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றால் போது சிறுபோக கூட்டம் பெறப்போகுது. அப்ப சிறுபோகத்துல 21,000 ஏக்கர்ல குளத்தில் இவ்வளவு தண்ணி இருக்குது. ஓகே, இந்த முறை 15,000 ஏக்கர் செய்யறதுனால் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பொதுவான அமைப்பு இருக்கும். 28 அமைப்பிலேயே எல்லாரும் கூப்பிட்டா தீர்மானத்தை அந்த அமைப்பின் ஒடிட்டுகள் வந்து உங்களுக்கு நீங்க அக்ரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். கணக்கறைக்க தரவு உங்களுக்கு இந்த வருஷம் தான் கணக்கறைக்க தந்திருக்கிறேன். 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி அதே கோப்பா குழுவில் கோல் பண்ணின அப்புறம் இந்த கடிதம் கிடைக்கிறது. கோல் பண்ணின அப்புறம் தான் உங்களை ஒடிட்டே செய்திருக்கு. நாங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 5-6 வருஷமாக வந்து செய்யாமல் இருக்கிறவங்க வந்து நீங்கள் கையில் நியாயம்
நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லியாகும் நினைக்கிறேன். அந்த பாராளுமன்ற குழுக்கு முன்னால வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அது வேறு, அதை தயவு செய்து ஞாபகம் அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, உள்ளூர் அமைப்புகள் இருக்கிறபடியாக வந்து அதை செய்ய இல்லாமல் போராண்டா வந்து அப்படி எல்லாம் கூட அமைப்பு இங்கே இருக்கு. என்னென்ன செய்வது அமைப்பு தான் செய்வது. அந்த கணக்கு வழக்கை செய்து தந்தா சப்மிட் பண்ண அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கே காரணம் வந்து நீங்கள் ஓவர்சைட் பண்ணி வந்து அப்படியே இவங்க சரியாக நடந்து கொண்டிருக்கணும் இல்லையோன்றதை வந்து ஏதோ ஒரு வகை கணக்கருக்கு எடுக்க வேண்டியது. இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து எத்தனையோ வருஷமாக வந்து உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு அமைப்பு தொடர்பாக வந்து நீங்கள் தேடியே பார்க்க கமிட்டி எல்லாம் போட்டு பார்த்தினாங்க. நாங்கள் முதலாவது கணக்கறிக்கை நாங்களாம் புஷ் பண்ணி கேட்டுருக்கோம். அவர் முதல்வர் கணக்கறிக்கை எங்களுக்கு தந்தது. அதுக்கப்புறம் அந்த கணக்கறிக்கை என்ன பிள்ளைகள் இருக்காங்க கூட்டிகிட்டு போச்சுன்னா திருப்பி கணக்கறிக்கை செய்து சப்மிட் பண்ணேன். அது எப்போ நான் எங்கள் 2 வருஷத்துக்கு இப்போ இந்த பாராளுமன்ற குழு தேடுதல் அந்த பிறகு தானே சொல்லப்படுது. அதோட 2,54,51,949 ரூபா 2019 மட்டும். இதுதான் இப்போ அங்கே கோப்பாக்குள்ள கதைக்கப்பட்ட நேரம் அங்கிருந்தா டாக்குமெண்ட் எடுத்துருக்கிறேன். 2,54,519,551,949 ரூபா மொத்த காசு இதில். அந்த இதில் நீங்கள் ஒரு வருடத்துக்கு மட்டும் இல்லை எக்ரீரியன் மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க தான் உண்டு. அதில் ஒன்று ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். அவங்க வசம் இல்லாத காணிகளுக்கு உரமானியம் வழங்கணும் கொஞ்சம். அப்போ அது எப்படி வழங்கினதுங்கிறது அது சம்பந்தமான பிரச்சனை உண்டு. ரெண்டாவது, இந்த முறை பிரதானியோட கடற்கொள்ளை அமைச்சரை கூட நான் நினைக்கிறேன் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை உண்டு. நாங்களும் அந்த வலைகள் காணாமல் போட்டு அதுக்கு கூட நட்டையீடாக நாங்கள் கொடுத்தோம். சரியா? கமக்கார அமைப்புக்கு உடல் விநியோகம் சம்பந்தமாக தீர்மானிக்க இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் வந்து அடையாளப்படுத்தி அதுக்குரிய ஏதோ தேவைக்காக வந்து காசு விடுவிக்கப்பட்டது. இதுதான் சார் பிரச்சனை. என்னென்றா இரண்டமாடு இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள இருக்க மொத்த காணியில ராணுவத்தின் காணி எவ்வளவு? இந்த வயல் காணி ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட் காணி இருக்கிற மொழியே அந்த வயல் இந்த பிரச்சனைக்கு இல்லை. மாகாணத்தின் ஒரு இந்த வட்டக்கட்சி ஃபார்ம் இருக்குது, அதனால இதோட தொடர்பானது இல்லை. அது கொடுத்துட்டு போயிட்டு மற்ற சகோதரம் வந்து தண்ட காணிய ஆணை மற்ற ஆளுக்கு கொடுத்துட்டு வந்து இப்படி பதவி கொடுத்தோம்னா பிரச்சனை போகும். மருதநகருக்குலாம் இது பிரச்சனை இருக்குது. அது ஒரு ரீசன் குடும்பங்கள் தகராறு. அது ஆணை கொடுத்தாலும் நாங்கள் பார்க்கல. முதல் வேறு சகோதரம் மட்டும் விதைச்சோம். இதுக்கு அடுத்த சகோதரம் வந்து நிற்குது. தனக்கு தான் உரிமையான்னு சொல்லி இப்போ நான் நினைக்கிறேன் 3 வழக்குகள் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு. பொசிஷனை கொடுத்துருக்குது. இன்னும் ஒரு கேஸ் சொந்தங்களுக்கு தான் போய் கொண்டு ஹை கோர்ட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் கடிதம் நாங்கள் அதை போட்டோம். 2001ஆம் ஆண்டு நாங்கள் கடிதம் போட்டோம். நீங்கள் பேரை மாற்றி வெற்றி செய்யல. தாங்கள் மாகாண சபைகளை பதிவு போகிற வழியாக தாங்கள் இதுக்குள்ள வர்றதுக்கு விருப்பம் இல்லையா, நாங்கள் இங்கே வர மாட்டோம் தான் சொன்னது. அப்போ நாம் எல்லாம் சார் பிரச்சனை விட்டுட்டோம். அவ்வளோதான் நடக்கும். இப்பவும் அது உங்கள்கிட்ட அனுமதி இல்லாம தான் நீங்கன்னு சொல்லி கோபாக்குள்ள நீங்க கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் கோபாக்குள்ள கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்றால் இந்த பிரச்சனை இந்த பேரை மாற்றி பேர் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன் இந்த அமைப்பை இவன் இதுல பதிவு செய்திருக்கணுமா இல்லையா? பதிவு செய்து 2023ஆம் ஆண்டு தற்காலிகமா அந்த பேரை மாற்ற சொல்லியும் இதை முன்னிலை சமர்ப்பிக்க சொல்லியும் ஒரு கடிதம் போட்டிருக்கலாம். அந்த பேரை பதிவை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம், நீங்க பேரை மாத்திட்டு சமர்ப்பிங்க கடிதம் போட்டு 2016ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு 2022 என்ன கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு தேவை. நாங்கள் அரசாங்க அதிபர் என்ற அடிப்படையில் சொல்றேன், கிளிநொச்சி குளத்தின் கீழான முழு விவசாய நடவடிக்கைகள் இந்த அமைப்புகள் 28 அமைப்புகளையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு மாவட்ட மட்டத்தில் அது இல்லாத செயலாளர்களே DAD of the கிளிநொச்சி, SSP of the கிளிநொச்சி division, all the இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற யாழ் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் 99% நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஏனைய திணைக்களங்களுடைய நிதிகளும் அந்தந்த திணைக்களங்கள் காரணமாக எங்களுடைய மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்கள், அவர்களுடைய சுத்தப்படுத்துவதற்கான கொடுப்பனங்கள்,
பாடசாலை மாணவர்களுடைய கல்விக்கான கொடுப்பனங்கள் என தீர்மானம் செய்யப்பட்டன. ஆனால் அவை நிரந்தரமாக இந்த இடத்திலே பல்வேறு அமைச்சர்கள் தங்களுடைய நிதி மூலங்கள் උගලියනේ 3ක් කියලානේ දෙවණෙන් ලියලා තිබ්බාලු 3යි කියලා. ඉංග්‍රීසි වලින් ඒ 3ක් දාලා තිබ්බාලු. ඉංග්‍රීසි වලින් 3ක් තිබ්බේ නෑලු. ඒ නිසා සිංහලෙන් 3ක් තිබ්බේ නෑලු. ඒ නිසා එයාට 5000 කරගෙන යන්න දුන්නා කියලා ප්‍රදේශ සභාවෙන් චෙයාමන් කියනවා ඕගොල්ලෝ යන්න දෙනවා කියලා. පෞද්ගලික කාලේ කරපු රේට් ටික අපිට දෙන්න පුළුවන් ෆිගර්ස්. ඒ කියන්නේ අපි අපේ උපරිමයෙන් කරලා තියෙනවා. கடந்த காலங்களில் நாங்கள் செய்த சோதனைகளை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். ஆக கூடியதாக நாங்கள் செய்துள்ளோம். A9 පාරකට පස්සේ ගොඩක් ඒවාට පර්මිට් තියෙනවා. මේ පර්මිට් එතකොට දෙන්නේ භූ විද්‍යා පදංකාරංශය. அது A9 பாதைக்கு வரும்போது அவைகளுக்கு அனுமதி பத்திரம் காணப்படுகின்றது. அது புவி சதவியல் திணைக்களம் தான் அதை வழங்குகின்றது. අපි දෙපාරක් ලිපියපු යොමු කරලා දෙනවා භූ විද්‍යා පදංකාරංශයට. අවශ්‍ය නැ ස්ට්‍රීට් එක දාන්න නැත්නම් පොලිසිය දාන්න මෙන්න මේ වගේ ටීම් ගත්තා. නමුත් දැන් කියන දැන් හැමදාම කියන්නේ ටිපර් 30ක් 40ක් 200ක් විතර මේ හැමදාම මේ ඔරට ගෙනියනවා. ඒක මේක තවම විතර කරගන්න බැරි වෙලා තියෙනවා. ඒකට දැන් මේකට ඒ කියන්නේ පොලිසිය ඉගෙනවන්න තවත් පැහැදිලි බාන තැන වීඩියෝ කර ලොකේෂන් එකක් එක්කූසර්ට යවුවා. அப்போ அந்த லொகேஷன் வந்து லிங்கா போன உடனே அவரே வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ணி கேட்டவர் இதில் என்ன அது அவரால் வழங்க முடியும். அத்தோடு நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது லஞ்சம் வழங்குவதும் ஒரு குற்றம். பொதுமக்களும் லஞ்சம் கொடுக்காமல் இருப்பார்கள். මම ජනතාවට මහිලා සිටිනා මේ අල්ලස් දීම ගැනීම වැරදි. பொதுமக்கள் எவரும் போலீசாருக்கு சட்டம் கொடுக்க வேண்டிய லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் கொடுப்பதும் அது ஒரு குற்றம். நாங்கள் அவ்வாறு லஞ்சம் கொடுக்க முற்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன் நாங்கள் ஆஜர்படுத்தியிருக்கின்றோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.